சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கை 3 மாதங்களுக்குள் முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கொரோனா காலகட்டத்தில் 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி கொரோனா விதிகளை மீறி செயல்பட்டதாக தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் தந்தை ஜெயராஜ், மகன் பெனிக்ஸ் ஆகியோரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்று தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இது தொடர்பாக அப்போதைய சாத்தான்குளம் காவல் ஆய்வாளர்கள் ஸ்ரீதர், உதவி காவல் ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் உள்ளிட்ட 9 காவலர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது அதே ஆண்டு செப்டம்பரில் சிபிஐ வழக்கு பதிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த கொலை வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வழக்கை விரைவாக விசாரித்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க கீழமை நீதிமன்றத்திற்கு உத்தரவிடக் கோரி ஜெயராஜின் மனைவி செல்வராணி மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் இன்னும் ஒரே ஒரு சாட்சியை விசாரணை செய்ய வேண்டியுள்ளதாகவும், விசாரணை விரைவில் முடிவடைந்துவிடும் எனவும் சிபிஐ தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விசாரணையை சிபிசிஐ தாமதப்படுத்தி வருவதாகவும், வழக்கு விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் வாதிட்டார். அதனை பதிவு செய்த நீதிபதி தந்தை மகன் மரண வழக்கை இன்னும் 3 மாதத்திற்குள் விசாரணை செய்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.